பவானி என்ன பண்ணுறாங்க, பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து வாழ்க்கையை வெறுத்து போச்சு. இவர் எவ்வளோ மோசமானவனா இருந்திருக்காரு. எனக்கு இப்போ நிம்மதியே கிடையாது. நான் சுந்தரத்தை டைவர்ஸ் பண்ண போகிறேன். என்னக்கா சொல்கிறீங்க? ஆமாம், நான் அவரை டைவர்ஸ் தான் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் என்னால் வாழ முடியாது அவர் கூட அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க பொண்ணு. அக்கா நீங்கள் ரொம்ப அர்ஜென்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன்க்கா, கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கக்கா அப்படின்றாங்க. என்ன பொண்ணு நீயே இப்படி சொல்கிற? இல்லைக்கா நான் அதுக்காக சொல்லலை. சிவானியோட லைஃப்பும் முக்கியம் இல்லைக்கா. அவள் இப்போவே அப்பா அப்பான்றாங்க. அதுக்கு தாண்டி சொல்கிறேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்போ உடனே டைவர்ஸ் பண்ணுன்ற. டைவர்ஸ் பண்ணால் மட்டும்தான் குழந்தை புரிஞ்சுப்பா. அதுக்கப்புறம் வந்து குழந்தை கண்டிப்பாக என் கூடவே இருப்பா. எந்த பிரச்சனையும் வராது. இதே மாதிரி தான் அந்த ஆளுக்கு ரொம்ப துளிர் விட்டு போயிடும். இதை இப்படியே விடக்கூடாது. நான் முடிவு பண்ணது தான். கண்டிப்பாக நான் அந்த டைவர்ஸ் தான் பண்ண போகிறேன். அதுக்கான ஏற்பாட்டில் நான் இறங்க போகிறேன். வீட்டில் யார் சொன்னாலும் ஏன் சொன்னாலும் நான் கேட்கல. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிற பொண்ணி, தயவுசெய்து நீ மட்டும் என்னை புரிஞ்சுக்க பொண்ணி. எனக்கு சப்போர்ட்டாக இரு பொண்ணி. எனக்கு அது போதும் பொண்ணி அப்படின்னோடனே, சரிக்கா எது நடந்தாலும் சரி, நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் சரி, உங்களுக்கு ஆறுதலாக நான் இருப்பேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க பொண்ணி. தேங்க்ஸ் பொண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியோட வந்து தோளில் சாயிறாங்க நம்ம பவானி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, பொன்னி வந்து மனசு கஷ்டத்தோடு நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து என்ன பொன்னி என்னை வர சொன்னி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நம்ம சக்தி. உங்ககிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் பேசணும், அதுக்காக தான் வர சொன்னேன்னு. சந்தோஷம் தாங்க முடியல சக்திக்கு. ஒருவேளை நம்ம லைஃப்பை பற்றி பேசி முடிவெடுக்கிறதுக்காக வர சொல்லியிருப்பாளோ, என்னை மன்னிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பார்க்குறாரு. பொன்னி அது வந்து பொன்னி நீ எதுக்கு கூப்பிட்றேன்னு எனக்கு தெரியும் பொண்ணி, எதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்றாங்க. வேறு ஒன்றும் இல்லை, என்னை மன்னிச்சிட்டா சொல்ல தானே கூப்பிட்டேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் உங்களை நான் மன்னிக்க மாட்டேன். எதுக்காக பொண்ணு என்னை கூப்பிட்ட அப்படின்னோடனே, வேறு எதுக்கோ கூப்பிட்டேன்ச்சு சந்தோஷப்பட்டேன் பொண்ணி அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து, ஆமாம் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்களா, இப்போ இருக்க பிரச்சனை இல்லை, இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. சரி எதுக்கு பொண்ணி அப்படின்னோடனே, எல்லாம் நான் பவானி அக்கா பற்றி பேச தான் கூப்பிட்டேன். பவானி அக்கா பற்றி பேசணுமா, என்ன பேசணும் அப்படின்னோடனே, பவானி அக்கா சுந்தரானனை டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதோட அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற பொண்ணி? ஆமாம், இப்போ தான் என்கிட்ட பேசினாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு. சுந்தரானனை வந்து டைவர்ஸ் பண்ண போகிறாங்களா, வந்து அவர் கூட என்னால் வாழ முடியாது, நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன்றாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோடனே, எனக்கே இது அதிர்ச்சியாக இருக்குது. இதை பற்றி நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்படிப்பட்ட ஒருத்தரோடு இப்படி அவங்களால வாழ முடியும், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னோடனே, கரெக்டு தான் பொண்ணி, ஆனால் சிவானியோட எதிர்காலமும் இருக்குல்ல தாங்க, நானும் அதை தான் சொன்னேன். ஆனால் அக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களோட மனநிலை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. எல்லா ஒய்ஃபும் நடக்க வேண்டிய விஷயந்தான் இது. கல்யாண வாழ்க்கை நம்பிக்கையில் தாங்க இருக்குது. அந்த நம்பிக்கை இல்லைன்னா வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வந்து பார்க்குறாரு. ஒரு விஷயம் கேட்கட்டுமா பொண்ணி அப்படின்னோடனே, சொல்லுங்கள் அப்படின்னோடனே, என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா பொண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இங்கே பாருங்கள், நான் பேச வந்தது வந்து பவானி அக்காவோட வாழ்க்கையை, நம்ம வாழ்க்கையை பற்றி இல்லை அப்படின்னோடனே, எல்லாம் ஒன்று தானே பொண்ணி, என் மேலே நம்பிக்கை இல்லாதால் தானே என்னை ஒதுக்கி வச்சுருக்க நீ, சொல்லு பொண்ணி. இங்கே பாருங்கள், நீங்களும் வந்து சுந்தரானனும் ஒன்றும் கிடையாது, அவரெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சந்தோஷம் தாங்க முடியல. அப்போது என்னை பற்றி என்ன நினைக்கிறா பொண்ணி, நான் நல்லவன் நினைக்கிறா, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் பொண்ணி மனசு மாறிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. சரி பொண்ணி நீ இப்படி சொன்னல, இதுவே போதும். இங்கே பாருங்கள், தேவையில்லாதெல்லாம் கற்பனை பண்ணிக்காதீங்க அப்படின்றாங்க. சரி பொண்ணி, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னோடனே, அதுதான் எனக்கும் தெரியல. வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருமே வந்து அக்காவுக்கு அகேன்ஸ்டாக தான் பேசுவாங்க இதை பற்றி சொன்னோன்னே. ஆனால் நீங்கள் தயவுசெய்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசாதீங்க, அதை சொல்ல தான் உங்களுக்கு கூப்பிட்டேன். ஏன்னா அவங்க மனசால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து உறுதுணையாக இந்த டைமில் நம்மலாம் இருக்கணும், அவங்களுக்கு நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு காட்டணுங்க. ஆனால் வீட்டில் உள்ளவங்களாம் எந்த அளவுக்கு புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியாது. நீங்கள் தான் கொஞ்சம் சப்போர்ட்டாக அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னோடனே, சரி பொண்ணி, இந்த விஷயத்தில் கண்டிப்பாக அக்காவுக்கு சப்போர்ட்டாக நான் என்னால் என்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பொண்ணி அப்படின்னோடனே, எதுக்கு அப்படின்றாங்க. இல்லை பொண்ணி, பவானி அக்கா உன்னை எவ்வளவோ இன்சல்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளவோ பேசியிருக்காங்க, ஏன் அடிக்க கூட செஞ்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் மனசில் வைக்காமல் அவங்களுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் நீ யோசிக்கிற பாரு, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு யோசிக்கிற, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, உன் மனசு யாருக்குமே வராது பொண்ணி அப்படின்னோடனே, பரவாயில்ல இந்த விஷயத்துலையாவது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்றாங்க. பொண்ணி பார்க்குறாரு. இங்கே பாருங்கள், இது சொல்ல தான் கூப்பிட்டேன், நீங்கள் போகலாம் அப்படின்னோடனே, என்ன பொண்ணி உடனே போக சொல்கிற, வேறு ஏதாவது பேசினால, வேறு என்ன பேச வேண்டியது இருக்குது உங்ககிட்ட, முதல்ல கிளம்புறீங்களா, சரி நீங்கள் கிளம்புற மாதிரி நானே கிளம்புறேன், ஐயோ இல்லை பொண்ணி நானே கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. பவானி என்ன பண்ணுறாங்க, வக்கீலை வர வைக்கிறாங்க. வக்கீல் வந்தோடனே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னாச்சு பவானி, எதுக்காக வக்கீல் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. நான் தான்ப்பா வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க நான் சொன்னதெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னா, ரெடி ஆகிடுச்சு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்காக வர சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க.